அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நற்காரியங்கள் உரிய நீண்ட ஆயுள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரைமுடிகளை பிடுங்காதீர்கள், ஏனெனில் கியாமத் நாளன்று இது பிரகாசத்திற்கு காரணமாகும். எவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற நிலையில் வயோதிகமடைகிறாரோ, ஒரு இஸ்லாமியருடைய ஒரு முடி நரைத்து விட்டால் அதன் காரணமாக அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு பதவி உயர்த்தப்படுகிறது. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 2985 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வயோதிகத்தை அடைகின்ற போது அவருக்கு நரைமுடி வருகிறது. அந்த நரைமுடிகள் உங்களுக்கு நன்மையை தருவதோடு மாத்திரமல்லாமல் உங்கள் பாவங்கள் பொறுக்கப்படுவதற்கும் உங்களுடைய இமேஜ் அந்தஸ்து உயர்வதற்கும் ஒரு காரணமாக அமைகிறது. அதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. உங்களில் வயதில் பெரியவர்கள், அவர்களிலே பரக்கத் இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 559 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வது நன்மைக்குரியது, அதே வேளையிலே அந்த நீண்ட கால ஆயுளை நன்மையான விஷயங்களிலே நாம் பயன்படுத்த வேண்டும். ஒருவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரை, மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டு அவருடைய நற்காரியங்கள் வணக்க வழிபாடுகள் அழகாக அமைந்திருக்குமே, அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 20415 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட ஆயுள் வாழும் ஒருவர் சமூகத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திற்கு யாராவது ஒரு குழுவாக அல்லது சில நபர்களாக பேசுவதற்கு வந்தால், அதிலே வயதிலே யார் மூத்தவரோ அவரைத்தான் பேசுவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தேவை குறித்து முறையிட வந்தாலோ, மார்க்க விஷயமாக கேட்க வந்தாலோ, பல நபர்களாக, ஒருவர் அல்லாமல் பல நபர்களாக வருகின்ற போது, உங்களில் வயதானவர்கள், அனுபவசாலிகள், முதியோர்கள் என்ன விஷயம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டு அவர்களை பேச வைத்து அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். இதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திலே அந்த நீண்ட ஆயுளை பெற்றுக்கொண்டார்களே, அவர்கள் குறித்து உண்டான சிறப்பிப்புக்கு உண்டான காரணமாக அமைந்தது. ஒருவர் வயோதிகம் அடைகின்ற போது, முதுமை அடைகின்ற போது எல்லா வகையிலேயுமே அவர் பக்குவமுள்ளவராக ஆகிவிடுகிறார். நிதானமுள்ளவராக, பொறுமையுள்ளவர்களாக, பல்வேறு விஷயங்களை கடந்து வந்ததனுடைய விளைவாக எல்லாவற்றிலேயுமே தன்னுடைய அனுபவத்தை ஒரு காரணமாக வைத்து அவர் செயல்படுவார். எனவே அனுபவசாலிகள், வயோதிகர்கள் இவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி அவர்களுடைய சொல்லாடல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் வயோதிகமான காலகட்டத்திலே அவர்களால் செய்யப்படுகின்ற நடவடிக்கைகள், நற்காரியங்கள், அவர்கள் வெறுமனே முடி நரைத்தால் கூட அதுவும் நன்மைக்குரியதாக ஆகிவிடுகிறது என்கின்ற செய்தியையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு கூடிய நற்காரியங்கள் புரிகின்ற நீண்ட ஆயுளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.